ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுக்க நினைத்தால் அது காட்டாறு வெள்ளமென மற்றொரு பாதையை தேடி ஓடுமே அன்றி ஒருபோதும் ஓய்ந்து போகாது. உனது முந்தைய நடவடிக்கைகளையே உலகம் விமர்சித்து கொண்டிருக்கும் போது உன் அடுத்த கட்ட நகர்வை எப்பொழுதும் ரகசியமாக வைத்துக்கொள். நீ நினைப்பதை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீ செய்வதை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. சுய ஒழுக்கம் உன் சொந்த எண்ணங்களை அடக்கி ஆள்வதன் மூலம்தான் உருவாகிறது. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவில்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். மட்டம் தட்டப்படும் இடங்களில் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்வது எல்லாம் மன உறுதிக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த வெற்றியை தவிர வேறொன்றுமில்லை. தென்றல் காற்றின் இன்பத்தை எவ்வாறு அனுபவிக்கின்றோமோ அதே போல புயல் காற்றின் இன்னல்களையும் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறே வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்களை பிரித்து கொண்டால் எதையும் கடந்துவிடலாம். அவசரத்தில் பேசப்படும் வார்த்தைகள் துப்பாக்கியில் இருந்து வெளியேறும் தோட்டாக்களை போன்றது. அவற்றை மீண்டும் அல்லவோ அணைக்கவோ முடியாது. அதனால் பேசும் முன் சிந்தி. ஒரு செடியில் பூத்த பூக்களின் மனங்களில் வேறுபாடில்லை. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் குணங்களில் வேறுபாடுண்டு. காரணம் ஆசை என்ற ஆணிவேரே. ஒரு முறை தோற்றால் அதற்கு நீங்கள் மற்றவர்களை காரணம் சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கை இன்மையே முழு காரணம். வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதீர்கள். அதே போல் சந்தர்ப்பம் வரும்போது தடம் மாறாதீர்கள். எவன் ஒருவன் நீ தடுமாறும் போது தாங்கியும் தடம் மாறும் போது தட்டியும் கேட்கின்றானோ அவனே உனக்கு உண்மையான நண்பன். அலைகள் ஓய்ந்த பிறகுதான் கடலில் குளிப்பதென்பது எப்படி இயலாத காரியமோ அதே போல பிரச்சனைகள் ஓய்ந்த பிறகுதான் வாழ்வதென்பது நடக்காத காரியம். எவ்வளவு வேகமாக செல்கின்றோம் என்பது முக்கியமல்ல. மெதுவாக சென்றாலும் தன்னுடைய இலக்கை அடைய முயற்சி செய்து போராடினால் மட்டுமே வெற்றி நிச்சயம். உன்னை விட மற்றவர்கள் எப்போதுமே சிறந்தவர்கள் என்று மனம் நம்ப தொடங்கும் போது தாழ்வு மனப்பான்மை வரும். உன்னை விட எவருமே சிறந்தவர்கள் இல்லை என்று நீ நம்பும் போது தலைக்கணம் வரும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், தோல்விகள் உன்னை துரத்தினாலும், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்பினாலும் ஒரு நாள் வெல்வேன் என்ற உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருந்தால் எவராலும் எங்கேயும் எப்பொழுதும் உன்னை வீழ்த்தவே முடியாது. காத்திரு. எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். வரலாறு நல்ல மனிதர்களின் வருகைக்காக ஒருபோதும் காத்திருப்பதில்லை. இருக்கும் நபர்களில் ஒருவரை தேர்வு செய்து அது பயணிக்கிறது. நல்ல எண்ணமும் செயலும் எப்பொழுதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும். மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகட்டும். எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதனிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. பிரச்சனைக்காக போராடுவதை விட முடிவுகளை நோக்கி கவனம் செலுத்துவதே சிறந்தது. ஊசியும் மனிதர்களும் மிகவும் ஒற்றுமையானவர்கள். எப்படி என்றால் கோர்த்து விடுவதிலும் குத்தி காட்டுவதிலும். எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள். நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய புத்தகம். பழகும் போதுதான் படிக்க முடியும். உதட்டளவில் பழகும் உறவிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினால் நகத்தளவு கூட உங்கள் வாழ்க்கை உயராது. மறதி இருப்பதால் தான் பல இடங்களில் மனம் நிம்மதியாக இருக்கிறது. கண் முன்னே நன்றாக பேசும் நபர்களை எல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள் என நினைக்காதே. தேனின் கொடுக்கில் மட்டுமல்ல, தேனியின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது. நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை.
உங்களுக்கு உண்மையாக இருக்கும் நபரிடம் முகம் மூடி அணியாதீர்கள். பிறகு கலட்ட முடியாமல் போய்விடும். இல்லாத சில விஷயங்களை நினைத்து கொண்டே இருப்பதனால் இருக்கின்ற பல விஷயங்களை இழந்து விடுகின்றோம். விட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் எட்டி உதைப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள். என் நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாகும். மகிழ்ச்சிக்கு பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. விட்டு போனதெல்லாம் விட்டொழியட்டும் என நிம்மதியாக இருந்தாலே போதும். சிரிக்கும் போது வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் ஆளும்போதும் மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். நாம் மட்டும்தான் நினைக்கின்றோம் எல்லோரும் நமக்கு தேவை என்று. ஆனால் அவர்களுக்கு நமது தேவை மட்டுமே தேவைப்படுகிறது. நாம் தேவைப்படுவதில்லை. மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அமைதியாக இருக்கின்றது. மதிப்பில்லா சில்லறை காசுதான் அதிகம் சத்தம் போடுகிறது. சில மனிதர்களும் அப்படித்தான். கண்டுகொள்ளாதீர்கள். தன்னை தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றுமில்லை. உண்மை இல்லாத உறவுடன் ஒட்டி இருப்பதை விட மொத்தமாக விலகி இருப்பதே நல்லது. நண்பா, கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் மட்டும். என்ன அப்படின்னா, நீங்க பார்க்குற இந்த 8 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6லிருந்து 8 மணி நேரம் செலவாகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு லைக், கமெண்ட் தான் எங்களை மாதிரி உள்ள சின்ன கிரியேட்டருக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லவ் யூ டு ஆல். இப்படிக்கு நான் உங்களுக்கு கௌதம்.